தோன்றி ஒரே நாளில் விவசாயத்தினுடைய தானியத்தெல்லாம் விளைய வச்சு சிவபெருமான பார்க்கணும்னு நிறைந்தோடி வந்தார். அப்பொழுது பிராமணியம் அதிகமாக வாழ்ந்த காலம், பார்ப்பனர்கள் அவர்களுடைய ஆட்சி காலம், ஆச்சாரம், அவருடைய ஆச்சாரத்துல சூத்திரர்களை கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவன் நந்தனார் விரதம் இருந்து வந்துட்டான், எல்லாரும் அவனை போட்டுதாங்க, இவனை நம்ம கோயிலுக்குள்ள ஏற்றணும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை நடந்துடும், இவனை எப்படி நான் தந்திரமா தடுக்கிறான்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சொன்னா, நந்தனே நற்றுணையாக நமச்சிவாயத்தை காண வந்ததா என்று சொன்னான். காண வந்த காரணத்தினால் செந்தழல் இறங்கி அந்தணனாய் தோன்றி வந்தடைவாய் என்னை அப்படி சொன்னான். அருமையான வார்த்தை சொன்னா, செந்தணல் இறங்கி, செந்தணல் என்னது? நெருப்பு, நெருப்புகளை இறங்கி நீ வந்துனா அந்தணர் ஆயிடுவ, அந்தணர் ஆயிட்டனா சிவனை வந்தடையலாம்னு சொன்னான். நெருப்புகளை இறங்க வருவானா உலகத்துல? வருவானா? ஆனா செந்தடலில் அவன் என்ன ஆனாங்கிறத சரித்திரம் சொல்லவில்லை. ஏன்? உலகம் படிக்க